ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரிசர்வ் வங்கி பற்றி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட எந்த சட்டத்தின்படி ரிசர்வ் வங்கி துவங்கப்பட்டது? ஆன்சர் சி, இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரிசர்வ் வங்கி தனது பணிகளை துவங்கிய நாள்? ஆன்சர் பி, 1935 ஏப்ரல் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரிசர்வ் வங்கி நாட்டுடைமை ஆக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் சி, 1949 ஜனவரி 1ஆம் தேதி ரிசர்வ் வங்கி நாட்டுடைமை ஆக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வங்கிகள் முறைப்படுத்துதல் சட்டத்தின் எந்த பிரிவின்படி ஒவ்வொரு வணிக வங்கியும் இந்தியாவில் வங்கித் தொழில் செய்ய மைய வங்கியிடம் உரிமம் பெற வேண்டும்? ஆன்சர் ஏ, பிரிவு 22. வங்கிகள் முறைப்படுத்துதல் சட்டம் பிரிவு 22 படி ஒவ்வொரு வணிக வங்கியும் ரிசர்வ் வங்கியிடம் உரிமம் பெற வேண்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரிசர்வ் வங்கியின் தலைமையகம் கல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் பி, 1937. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர்? ஆன்சர் சி, ஓஸ்போன் சுமித். ரிசர்வ் வங்கியின் முதல் இந்திய ஆளுநர் சி.டி. தேஷ்முக் ஆவார். நெக்ஸ்ட் கொஸ்டின், பணம் செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் சி, 2007. பணம் செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டம் 2007 படி ரிசர்வ் வங்கி அனைத்து நடவடிக்கைகளையும் ஒழுங்குபடுத்துகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய ரிசர்வ் வங்கி குறைதீர்ப்பாயத்தினை அறிமுகப்படுத்திய ஆண்டு? ஆன்சர் ஏ, 1995. 1995ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட குறைதீர்ப்பாயம் 2002ஆம் ஆண்டு திருத்தப்பட்டது. குறைதீர்ப்பாயம் என்பது வாடிக்கையாளர்களில் உள்ள குறைகளை தீர்ப்பதற்காக கொண்டுவரப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரிசர்வ் வங்கி எத்தனை அடுக்குமுறை வழியாக விவசாயத்திற்கான கடனை வழங்குகிறது? ஆன்சர் பி, 3. அவை என்னன்னா, மாநில கூட்டுறவு வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கி, துவக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் என 3 அடுக்குகளாக கடனை வழங்குகிறது. இது மாநில கூட்டுறவு வங்கி என்பது மாநில அளவிலும், மத்திய கூட்டுறவு வங்கி என்பது மாவட்ட அளவிலும், துவக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் என்பது கிராம அளவிலும் செயல்படுகின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின், வங்கி நெறிமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் டி, 1949. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.